இன்னர் growth அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீக் 5. ஸோ இந்த 4 வீக்ஸில் வந்து நீங்கள் உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணிங்களா? வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எதுவும் எடுத்தீங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீக் 5ல் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் லெசன் என்ன அப்படின்னா டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன வேணும்? ஒரு அமைதியான, ஒரு ஹாப்பியான, பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு. அதில் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம்? ஒரு நல்ல ஹெல்த் வேணும்னு, அப்புறம் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், மேபி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதுக்கப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸு, ஒரு நல்ல ஜாபு, கெரியர். ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியாஸில் தான் வந்து நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு டிசையர் இருக்கும். சில பேருக்கு ஹோம், லேண்ட், அந்த மாதிரி. ஸோ அது கூட ஃபினான்ஷியல் அபண்டன்ஸில் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அந்த கான்ஷியஸ் லிவிங் கொண்டு வரணும். நான் என்ன தாட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், என்ன எனர்ஜியில் இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு புது பாத் எடுத்து நான் இந்த பாத்தில் தான் டெய்லி போயிட்டுருக்கேன், எனக்கு இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகணுங்கிற அந்த மைண்ட் செட் வரணும். கரெக்டாக நான் எல்லா இடத்துக்குமே போவேன், எப்படினாலும் இருப்பேன் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து அந்த டைரெக்ஷன் இருக்காது. ஸோ எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இந்த டைரெக்ஷனில் போகிறேன். அதுக்கு தான் இந்த இன்னர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரோத் ஜேர்னி எல்லாமே. எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு என் பொண்ணை நல்லா வளர்க்கணும். நான் வந்து நிறைய அப்ஸு டவுன்ஸு, என்னோடய எமோஷன்ஸை எனக்கு மேனேஜ் பண்ண தெரியாமல் இருந்தேன். என் பொண்ணுக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்கிற அந்த கோலோடு தான் நான் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தேன். இப்போ நிறைய பேரண்டிங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீக் 5ல் நம்ம பார்க்க போகிறது வந்து டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை ஓன் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இது வந்து நல்ல கிளாரிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ மற்றவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு சரின்னு போயிட்டுருக்கிறது டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. என்கிட்ட என்னோட மைண்டுக்குள்ளே என்ன தாட்ஸ் ஓடிட்டுருக்கு, என்ன எமோஷன்ஸ் ஓடிட்டுருக்குன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா என்னோட தாட்ஸ் எமோஷன்ஸுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ஜேர்னியில் எப்படி இருக்குது? நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ரெடினா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.